ரமலானுடைய இந்த கடைசி 10ல் நம்மளுடைய இபாதத்துகள் எப்படி கழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இபாதத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் அந்த கியாமுல்லைல் நிற்போம். அதுக்கடுத்து பயான், அந்த பயானில் சிரிப்பொலி தான். அந்த பயான் என்ன, மக்களை வந்து சிரிப்பு காட்டிட்டு தேவையான விஷயங்கள் இல்லாமல் ஏதோ விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. ரமலான் மாதத்தில் என்ன தேவையோ அதை சொல்லணும். மக்களுக்கு வந்து அதிகப்படியாக இபாதத்துக்கு ஈடுபட வேண்டும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹை பற்றி வருது, ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க ஹதீஸ் கலை போன்ற விஷயங்களோடு ஈடுபட மாட்டாங்க. அதிகமாக கியாம்லையும் குரான் ஓதுறதுல இபாதத்தில் இதில் தான் ஈடுபடுவோம். ஆகவே இந்த பயான்லாம் தேவை தான் மக்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு. அதை ரொம்ப சுருக்கி கொண்டு அதிகப்படியாக இபாதத்துக்களை ஈடுபட வேண்டும், அதில் கவனம் எடுக்க வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் நிறைய இந்த இரவு நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறது அதிகமாக கவனம் செலுத்துது. சாப்பாடு தேவை தான், நம்முடைய சகிர்க தேவை. அதில் என்ன செய்யணும், ரொம்ப அதுக்காக உட்காந்து பந்தியாக உட்காந்து தின்னுக்கிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அதாவது தொழுவ கியாமுல்லைல் 1 மணி நேரம் தான் இருக்கும், பந்தியை பார்த்தா 1.5 மணி நேரம் இருக்கும். இப்போ அல்லாஹ் வந்து கியாமுல்லைல் வந்து லைலத்துல் கத்ர் 27 தான் அல்லாஹ் சொல்லியிருக்கானே தவிர திட்டு நம்ம தூங்குறதுக்கான வந்து என்ன செய்யப்படலை, இந்த இரவுகள் தரப்படலை. எனவே அதனுடைய புனிதத்தையும் கண்ணியத்தையும் கருதி அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்ட இரவு, லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்ட இரவுனா 1000 மாதங்களோட சிறந்தது. 1000 மாதங்களோட சிறந்ததுன்னா என்ன அர்த்தம், ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவை வந்து சரியாக அடைஞ்சிக்கிட்டாருன்னா 84 வருடம் 4 மாதம் இபாதத்து செய்ததுக்கான நன்மை அவர் கிடைச்சிடும். நம்மளுடைய ஆயில அல்லாஹ் வந்து இந்த உம்மத்துடைய ஆயிலே 60 வருஷம் தான் வச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கை எத்தனை லைலத்துல் கத்ர் கிடைக்குது, அதை பிரயோஜனமாக நம்ம ஒரு 10 அடைஞ்சா கூட அல்லது ஒரு 2 அடைஞ்சா கூட நம்மளுடைய ஆயுள் மாதிரி 3 மடங்கு 2 மடங்கு நன்மை அதுக்கு நமக்கு இருக்குது. ஆகவே இந்த லைலத்துல் கத்ரை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கவனமற்று மற்ற இது மாதிரி வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் ரொம்ப கவனமாக இருந்து என்ன செய்யணும், இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். ஆகவே இந்த லைலத்துல் கத்ரை உலக தேவைகளில் என்ன அவசிய தேவை இருக்கோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்கிட்டு மற்ற அதிகப்படியான நேரம் என்ன செய்யுங்க, இபாதத்துகளில் ஈடுபடுங்க. அதுவும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10ல் இரவு நேரங்களில் தூக்கத்தை தூங்காமல் இருந்து விழித்திருக்கணும். விழித்திருந்து என்ன செய்யணும், முடிச்சுக்கிட்டு வீண் கதை பேசிட்டு இருக்கிறது இல்லை, வீணான கற்பனையான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறது இல்லை, இபாதத்தை செய்யும். இபாதத்தை செய்யாமல் பேசிட்டு இருக்காங்க, வீணான விஷயங்கள் ஈடுபடுறா, அதுக்கு தூங்குறதே சிறப்பு, தூங்குறதே நல்லது அதை விட. ஆகவே இபாதத்துக்களை ஈடுபடுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதில் கவனம் எடுக்க வேண்டும்.